வணக்கம், நான் ராஜி. இன்னைக்கு வீடியோவில் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும்போது இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு போர் விமானம் அல்லது ஹெலிகாப்டர் ஏவுகணை அப்படின்னா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதில் எத்தனை இன்ஜின் பயன்படுத்துகிறாங்க. ஒரு இன்ஜின் இருக்கா, 2 இன்ஜின் இருக்கா, சமயத்தில் 4 இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, எந்த உயரத்தில் இது அதிகமாக பறக்க முடியும், அதே மாதிரி எவ்வளோ வேகத்தில் இது பறக்கும், இதில் எந்த அளவுக்கு எவ்வளவு எடை உள்ள பொருட்கள், அது ஏவுகணையோ அல்லது வெடிப்பொருட்களோ எவ்வளவு எடை இருக்கக்கூடிய பொருட்களை இதில் எடுத்துகிட்டு போக முடியும், என்ன காரணத்துக்காக இதை அதிகம் பயன்படுத்துகிறாங்க, இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதா அல்லது வெளிநாட்டோடைய இதோட ஃபாரின் கொலாபரேஷனோட தயாரிக்கப்பட்டதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி மிசைல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய அட்டாக்கிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், அதாவது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை அதால் அட்டாக் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அல்லது சர்ஃபேஸ் டு ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்திலிருந்து நிலத்தை தாக்கக்கூடியது அல்லது வானில் இருந்து நிலத்தை தாக்கக்கூடியது, வானில் இருந்து வானுக்கு ஏர் டு ஏர் அட்டாக், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக கவனிக்கணுங்க. ஸோ இது ஒரு பேஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தேஜஸ் எல்சிஏ. தேஜஸ் இலகு போர் விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு விமானம். ஒற்றை இன்ஜின் இருக்கும், ஆனால் பல்நோக்கு காரணங்களுக்காக, அதாவது மல்டி ரோல் இது ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டு ஏர் அட்டாக் அதாவது வானிலிருந்து வானில் இருக்கக்கூடிய விமானங்களை தாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. அதே மாதிரி லேசர் டெக்னிக் இதில் யூஸ் பண்ணி மிசைல்ஸ் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சுகோய் 30 MKI அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது சுகோய் 30 MKI அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இன்ஜின் இருக்கக்கூடிய 2 விமானி இருக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு பல்நோக்கு போர் விமானம் தான் இது. ரஷ்ய தயாரிப்பு இந்த விமானம். ஸோ இதோடைய அதிகபட்சமான வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிலோமீட்டர் 2900 கிலோமீட்டர் வேகத்தில் இது பறக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 8000 கிலோ எடை உள்ள ஆயுதங்களை இது சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானிலிருந்து வான் தாக்குதல், அகெயின் ஏர் டு ஏர் அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் இதில் இருக்கும். இன்ஃப்ராரெட் ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அகசிவப்பு கதிர் பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணி மிசைல்ஸ் ஏவுகணைகள் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை சுமக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த மாதிரியான விமானங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிசைல் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதிவேகமான ஒரு ஏவுகணை அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மோஸ். பிரம்மோஸ் பொருத்தப்பட்ட ஒரே ஒரு போர் விமானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகோய் 30 MKI தாங்க. அடுத்தது மிராஜ் 2000 அல்லது மைரேஜ் 2000, எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமானி இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு பல்நோக்கு போர் விமானம். ஸோ பிரான்ஸ் நாட்டோட தயாரிப்பு இது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் நீங்கள் போருக்காகவும் இதை பயன்படுத்தலாம். ஏவுகணைகளை டேரெக்டாக நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பால்கோட் அட்டாக் நடந்தது இல்லைங்களா. ஸோ அந்த அட்டாக்ல இந்த வகையான விமானங்கள் தான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது MIG 29, MiG 29 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. MIG 29 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமானி இருக்கக்கூடிய வானாதிக்க போர் விமானம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதாவது ஏர் சுப்பீரியாரிட்டி வார் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ரஷ்யன் ப்ராடக்ட்ஸ், ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கின ஒரு விஷயம். அண்ட் இதில் 30 மில்லிமீட்டர் அந்த உள் விட்டம், அந்த டயாமீட்டர் இருக்கக்கூடிய பீரங்கியை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேரடி போர் ஏவுகணைகளுக்கு இதை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்கோயன் குரவிச் அப்படின்ற 2 ரஷ்ய விமான வடிவமைப்பு நிபுணர்களுடைய பெயரோட சுருக்கம் தான் இந்த MIG அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த MIGலே நிறையா சீரீஸ் இருக்குது. நான் இப்போ சொன்னது MIG 29, அதே மாதிரி MIG 27 இருக்கும். அது ஒரே ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் MIG 21 பைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. MIG 21 BISON பைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரே ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு விமானி பயணிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு விமானம் தான். ஸோ இந்த வகையான விமானத்தில் தான் வந்துட்டு நமக்கு அபிநந்தன் வர்தமான் தெரியும் இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய விங் கமாண்டர். ஸோ நிறைய இஷ்யூஸ் நமக்கு தெரியும். பாகிஸ்தானில் வந்துட்டு அவருடைய அந்த கண்காணிப்பு சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேன் வந்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி கிட்ட அகப்பட்டு அவங்க வந்து நம்ம இந்தியன் மிலிட்ரி கிட்ட இவரை வந்து ஒப்படைச்சாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் அபிநந்தன் வர்தமான் அவர்கள் வந்து இந்த வகையான விமானத்தில் பறந்து தான் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MiG-21 பைசன் அப்படிங்கிறது. அடுத்தது ஜாக்வார். ஸோ 2 இன்ஜின் இருக்கக்கூடிய விமானி. ஸோ உள்ள ஊடுருவி தாக்கக்கூடிய ஒரு போர் ரக விமானம் தான் இது. இங்கிலாந்து அண்ட் பிரான்ஸ் நாடுகளோட கூட்டு தயாரிப்பு தான் இந்த ஜாக்வார் அப்படிங்கிறது. அடுத்தது இராணுவ போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய விமானங்கள். போக்குவரத்து அப்படின்னா வீரர்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறது, ஒரு போருக்காக விடுறது, அல்லது ஒரு மீட்பு பணிக்காக கொண்டு போய் விடுறது, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஐபிஸ் முக்கியமான ஆட்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய, ஸோ இந்த மாதிரியான போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய விமானங்கள். அண்ட் இதுலேயுமே வந்து தேவைப்பட்டது அப்படின்னா மிசைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணிக்குவாங்க. பட் அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்துக்காக பயன்படுத்துவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா C-17 குளோப் மாஸ்டர் 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. C-17 குளோப் மாஸ்டர் 3. ஸோ இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்கள்லே ரொம்ப பெரிய விமானம் வந்து இதுதாங்க. அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனத்தோட தயாரிப்பு தான் இந்த விமானம். ஸோ கிட்டத்தட்ட 77 டன் எடையை வந்து சுமக்கக்கூடிய ஒரு விமானம் இது. 4 இன்ஜின் வந்துட்டு இதில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 கிலோமீட்டர்லேருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் தொடர்ந்து வந்து பறக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த C-17 குளோப் மாஸ்டருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீட்பு பணிகளுக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க. ஒரு இடத்துல இருந்து வீரர்களை வந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல விடணும். வீரர்கள் வந்து பேராஷூட் யூஸ் பண்ணி ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கும் போதே பிளேனில் இருந்து குதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விமானம் தான் இந்த குளோப் மாஸ்டர், C-17 குளோப் மாஸ்டர். அதே மாதிரி C-130J அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, C-130J. ஸோ இதை வந்து சூப்பர் ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லி இது சொல்லுவாங்க. இதுவும் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ போக்குவரத்துக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான விமானம் தான். அடுத்தது IL-76 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ஜின் இருக்கக்கூடிய இராணுவ போக்குவரத்து விமானம். ஸோ இது வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து எங்கேருந்து நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வந்துட்டு இதை வாங்கியிருப்பாங்க. ஸோ நிறைய பேரிடர் டைமில், அதாவது டிசாஸ்டர் டைமில் வந்து அந்த மீட்பு பணிக்காக வந்து அதிகமாக வந்து இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் AN-32 AN-32 2 இன்ஜின் இருக்கக்கூடிய இடைநிலை உடனடி போக்குவரத்து விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியம் டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரஷ்யாவில் தயாரான ஒரு முக்கியமான விமானம். அடுத்தது ஆவ்ரோ 748 ஆவ்ரோ 748. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு விமானம் தான். அண்ட் போக்குவரத்துக்காக, இராணுவத்தில் போக்குவரத்துக்காக, மீட்பு பணிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம். அடுத்தது டார்னியர் DO-228 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மன் ப்ராடக்ட், இது ஜெர்மானிய தயாரிப்பு. ஸோ இது வந்து வான் ஆதரவு விமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் சப்போர்ட். ஸோ அப்போ வீரர்கள் போக்குவரத்துக்கு அல்லது மேலே பறந்துட்டு இருக்க ஒரு பிளேனுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு இவங்க கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கு வந்து 428 கிலோமீட்டர், அதாவது மேக்ஸ் 0.34 ஸ்பீடில் வந்துட்டு இது பறக்கக்கூடிய ஒரு விஷயம். கடற்படையில், கடலோர பாதுகாப்பு படையில் வந்து இந்த விமானம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தென் போயிங் 737-200. ஸோ போயிங் 737-200 அப்படிங்கும்போது விஐபிஸ், முக்கியமாக விஐபிஸ், விவிஐபிஸ், முக்கிய நபர்கள் அல்லது ரொம்ப முக்கியமான பிரமுகர்களுடைய போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் தான் இது. ஸோ அகெயின் அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனம் தயாரித்த ஒரு விமானம் தான் இது. தென் எம்பரர் ERJ-135. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஐபியோடைய முக்கியமான ஆட்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பயன்படுத்தக்கூடியது. 37 இருக்கைகள் வந்து இதில் இருக்கும். 2 இன்ஜின் இருக்கும். ஸோ பிரேசிலில் தயார் பண்ண ஒரு பிளேன் தான் இந்த எம்பரர் ERJ-135. அதுக்கப்புறமா போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாச்சே AH-64E அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனம் தான் இதையும் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேண்டம் காக்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விமானிகள் வந்து ஒருவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்து உட்கார்ற வகையில் வந்து இதை வடிவமைச்சிருப்பாங்க. ஏன்னா போருக்கு பயன்படுத்தும் போது ஸோ எதிரிகள் அட்டாக் பண்ணும்போது 2
விமானியும் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அட் அ டைம் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீரர்களை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ எதிர்பாராத விதமாக வரக்கூடிய அட்டாக்கை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்போ இந்திய விமானப்படையில் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 செப்டம்பரில் தான் வந்து இதை சேர்த்துருப்பாங்க. அடுத்தது ALH துருவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்திய தயாரிப்பு இது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் தான், அதாவது மேம்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இன்ஜின் இருக்கும், 2 விமானி வந்து இதில் வந்து இருந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 12 பேர் வந்து இதில் ட்ராவல் பண்ணலாம். பயணிகள் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேர் இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஆம்புலன்ஸாகவும் வந்து பயன்படுத்துகிறாங்க. வான்வெளியில் ஒரு அவசரத்துக்காக, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இதுலேயும் வந்து ஏவுகணைகள் இது மிசைல்ஸ் வந்து இதுலேயும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மிசைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அதை வந்து ருத்ரா அப்படிங்கிற பேரில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சாரங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் வச்சு அந்த வான் சாகச குழு வந்து செய்வாங்க, சாகசம் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான நாட்களில் அந்த சாகச நிகழ்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான இடம் இந்த ALH ஹெலிகாப்டருக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சின்னூக் CH-47. ஸோ அமெரிக்காவோட போயிங் தயாரிப்பு தான் இதுவும். ஸோ அதிக எடையை வந்து சுமக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். சின்னூக் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பழங்குடியின மக்களுடைய பேர். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் விண்டுக்கும் வந்து இந்த சின்னூக் அப்படின்ற பேர் கொடுப்பாங்க. இது நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜியாகிரஃபியில் இதெல்லாம் வரும். ஸோ இந்த ஹெலிகாப்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போருக்கு, மீட்பு நடவடிக்கைகள், இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு இது பண்ணுவாங்க, உட்படுத்துவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2009 தான் வந்து நம்மளுடைய விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது MI-25. அதே மாதிரி இந்த MIலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரீஸ் நிறையா இருக்கும். MI-25, MI-35, MI-26, MI-17V5 இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த MI என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ரஷ்ய ஹெலிகாப்டர் இது. இராணுவ டேங்க்ஸ், அந்த டேங்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, டேங்க்ஸ் எல்லாம் வந்து தாக்குறதுல ரொம்ப துல்லியமாக வந்து இந்த MI-25, MI-35 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 குழல் துப்பாக்கி, ஸோ பேரல்ஸ் 4 பேரல் வந்து அதில் இருக்குமா. அண்ட் அதே மாதிரி ஸ்கார்பியன் டைப் மிசைல்ஸும் வந்து இதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கார்பியன் ஏவுகணைகளையும் வந்து இதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இந்த சீரீஸில் MI-26 இருக்குது, MI-17V5 வந்துட்டு இருக்குது. இதில் இந்த MI-17V5ல பார்த்தீங்க அப்படின்னா ஏவியானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நவீன வான் மின்னணுவியல் கருவிகளையும் வந்து இதில் பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சேத்தக் ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500 கிலோ எடையை வந்து சுமக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். ஸோ இதுவும் வந்து மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து உற்பத்திக்கு உரிமம் பெறப்பட்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. ஸோ அவங்கக்கிட்ட ஃப்ரான்ஸில் பர்மிஷன் வாங்கி இதை அசெம்பிள் பண்ணது வந்து இந்தியாவில் தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சீட்டா, இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து அவங்கக்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர். ஸோ இந்திய விமானப்படையிலே இருக்க ரொம்ப சின்ன ரகமான ஹெலிகாப்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டா ஹெலிகாப்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிறது தான், இருக்க நிறைய முக்கியமான விமானங்களில் ரொம்ப முக்கியமானது விமானங்கள். அதே மாதிரி ஹெலிகாப்டர்ஸை பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா போட்டித் தேர்வுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடிக்கடி வந்து நியூஸில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ அதில் முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கிறது கண்டிப்பாக எப்பயுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.